தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1372 இருக்கிறது. 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில துறைகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் சில தளர்வுகள் கொடுக்கப்பட இருக்கிறது. விவசாயம் சார்ந்தது, கட்டுமான பணிகள், ஐடி நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் சில தளர்வுகள் கொடுக்கப்பட இருக்கிறது. ஆனால் இந்த தளர்வு பயனுள்ளதாக இருக்க போகிறதா, இல்லை பாதிப்பை இன்னும் அதிகமாக போகிறதா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கொரோனா கொடூரம் சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்பது நான் கிரிஜா கண்ணன். நம்மிடையே மனநல மற்றும் மகப்பேறு ஆலோசகர் டீனா அபிஷேக் இணைந்திருக்கிறார். டாக்டர் வணக்கம், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மகப்பேறு சார்ந்த ஒரு ஆலோசகர் என்பதால் மகப்பேறு அடைந்திருக்கக்கூடிய பெண்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை மகப்பேறு ஆலோசகரிடம் கேட்கலாம். திரையில் தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை மகப்பேறு ஆலோசகரிடம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். டாக்டர், இந்த டைம்ல பிரெக்னென்ட் லேடிஸ் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும்? அதுக்கு முதல்ல உங்களுடைய பதில். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஒரு பதட்டம், பயம், கவலை எல்லாமே இருக்கும். எவ்வளோதான் அவேர்னஸ் கொடுத்தாலும் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் அண்ட் WHO, யூனிசெஃப், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், இன்னும் வாலண்டியர்ஸ் நிறைய அவேர்னஸ் கொடுத்தாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, புதுசாக டெலிவரி ஆனவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அண்ட் ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு ஆல் ஆஃப் த சடன் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, திடீர்னு அதை லாக் பண்ணிவிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹோல் பிக்சரே மாறும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. அதுவும் குறிப்பாக இன்னும் 2 மாதத்தில், அதாவது ஏப்ரல் அண்ட் மேல 1,80,000 ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அதாவது டேர்மில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டேர்மில் இருக்கிற மதர்ஸ்க்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ இது காமனான ஒரு விஷயந்தான். நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். குறிப்பாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய ரீசர்ச் பண்ணாதீங்க கொரோனா பற்றி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆன ப்ரெக்னென்ட் மதர்ஸோட பேபிஸ்க்கு கூட பாசிட்டிவாக இருந்ததா நிறைய ஸ்டடீஸ் இது வரைக்கும் இல்லை. பேபியோட ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் செக் பண்ணியிருக்காங்க, கார்ட் பிளட் செக் பண்ணியிருக்காங்க. ஈவன் டெலிவரி பண்ண கொரோனா பாசிட்டிவ் மதர்ஸ் கூட பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர்ஸ் எல்லாருமே நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், வி இண்டியன்ஸ் ஆர் பாண்ட் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பாண்ட் ஃபைட்டர்ஸ்னால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய ஃபைட் பண்ணி நம்ம லீடர்ஸ் அண்ட் நிறைய பேர் சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், நம்மளோட ஜீன்லேயே வந்து அந்த ஃபைட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தையுமே ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்காம எல்லாமே ஒரு சோஷியல் காஸ்க்காக நம்ம வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு நல்ல விஷயத்த உங்கள் குழந்தைக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபேஸை என்ஜாய் பண்ணுவீங்க. கோவிட் பாசிட்டிவ் இருக்கக்கூடிய அம்மாக்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த கேசஸ் தமிழ்நாட்டில் இருக்கா? அதனால குழந்தைங்களுக்கு, அதாவது பிறந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அது குறித்து ரீசெண்டாக டெல்லியில் ஒரு மதர் வந்து கொரோனா பாசிட்டிவ் மதர் டெலிவர் பண்ணாங்க. கொரோனா அந்த பாசிட்டிவ் மதரோட பேபிக்கு நெகட்டிவ் அப்படி தான் ஸ்டடீஸ் சொல்லுது. இது வரைக்கும் அந்த பேபி வந்து நெகட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ கொரோனா பேஷண்ட்டாக இருந்தாலும் அந்த மதர் எப்படி வந்து பேபி ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ இது வந்து மியூக்கஸ் வழியாக பரவக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஓரல் மியூக்கோஸா வழியாக பரவக்கூடிய விஷயம். ஸோ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அகேன். ஸோ தும்முறது மூலமாக, இரும்புறது மூலமாக மட்டுமே பரவக்கூடியது. ஸோ அந்த குழந்தைய தொடுறதுக்கு முன்னாடி அந்த மதர் சில ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். மேபி க்ளவ் போட்டுக்கலாம், இல்லை பிபின்னு சொல்லுவோம், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், மேலே காகுல்ஸ் போட்டுக்கிறதா இருக்கட்டும், மாஸ்க் போட்டுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணணும். ஸோ தொடுறது மூலமா வராது, அவங்க கிளீனா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா. ஸோ குழந்தைய எடுத்து நார்மலா ஃபீட் பண்ணலாம், ஒரே ரூம்ல இருக்கலாம்னு கூட சொல்லியிருக்காங்க WHO இருந்து. ஸோ சில விஷயங்களை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். சில பேர் கொஞ்சம் சிக்கா இருப்பாங்க, குழந்தைய அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அவங்க மில்கை வந்து பம்ப் பண்ணி அந்த குழந்தைக்கு ஹெல்தியான ஒருத்தவங்க ஃபீட் பண்ண முடியும். ஸோ பாட்டில் மூலமாவோ இல்லை வேற விஷயங்கள் மூலமாவோ. ஸோ 45 டேஸ்க்கு முன்னாடி பாட்டில் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். ஸோ பாலாடை, அந்த மாதிரி ஸ்பூன், பவுல் அது மாதிரி வச்சு கூட பேபியை ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி நம்ம பேசினதுனால இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம், அது சொல்லுங்கள். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அமிர்தம்னு சொல்லுவேன். ஓகே, இது வந்து விமன்ஹுட்க்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொரோனா பேஷண்ட்டே வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னா அந்த வைரஸே அவங்களோட மில்கில் கேரி ஆகி அந்த பேபிக்கு போகலைன்னா என்ன பண்ணுது அந்த வைரஸ் பாடிக்குள்ளேருந்து, ஏன் அது மில்கில் வரல? ஸோ ஒரு வைரஸ்க்கு மதரோட பாடி எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா
அந்த அந்த மில்க் பேபியோட பாடிக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு சர்டன் ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அது பேபிக்கு பாடிக்குள்ளே போகும்போது பேபியால் அந்த வைரஸை வந்து ஃபைட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிற ஆன்டிபாடிஸ் அந்த மில்கில் வந்து செக்ரீட் பண்ணி அது பேபிக்கு போகிறதுனால அந்த பேபி அந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து நெகட்டிவாக தான் இருப்பாங்க. அது கேரி ஃபார்வர்ட் ஆகி கண்டிப்பாக போகாது. இது மாதிரி mRNA அப்படின்னு ஒரு ஃபேக்டர் பிரெஸ்ட் மில்கில் இருக்குது. ஸோ இது வந்து எல்லா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸில் இருந்தும் அந்த குழந்தைய வந்து பாதுகாப்பாக வச்சுக்கும். எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈவன் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக நான் இப்போ தான் வீன் ஆஃப் பண்ணேன், பேபிக்கு ஃபீட் பண்ணுறதில்ல, ஒரு 2-3 மந்த்ஸ் ஆச்சு, என்னால் இப்போ ஃபீட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். பிரெஸ்ட் மில்க் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது உணவு சார்ந்த விஷயம் கண்டிப்பாக இல்லை, முழுக்க முழுக்க உங்கள் ஹார்மோன்கள் சார்ந்த விஷயம். ஸோ ப்ரொலாக்டின் அண்ட் ஆக்சிடோசன் ரெண்டு ஹார்மோன், இதுதான் உங்களோட ஹீரோ அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ இந்த 2 ஹார்மோனும் தான் உங்களோட பிரெஸ்ட் மில்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அஃப்கோர்ஸ் சர்டன் ஃபுட்ஸ் இருக்குது, ஆனால் அது மட்டுமே வந்து பிரெஸ்ட் மில்கை வந்து கொண்டு வர விஷயங்கள் கிடையாது. ஸோ ரீலாக்டேஷனுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொட்டீன் செக்கப் வருவாங்க, மந்த்லி ஒன்ஸ், சில பேர் 2 வீக்ஸ் ஒன்ஸ், அந்த மாதிரியான ரொட்டீனில் செக்கப் பண்ணுவாங்க. பட் பேண்டமிக் டிசீஸ் இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த ரொட்டீன் செக்கப் வந்து கம்பல்சரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து மேற்கொள்ளணுமா, இல்லை வேண்டாம் அடுத்த மந்த்துக்கு தள்ளி போடலாம் அப்படிங்கிற அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கா? ஓகே, ஸோ ரொட்டீன் ஆன்டினேட்டல் செக்கப் மோஸ்ட்லி உங்கள் டாக்டர்ஸோட நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க. உங்கள் டாக்டர் உங்களை வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஹை ரிஸ்க் மதர் இவங்களுக்கு வந்து பிபி ஜாஸ்தியாக இருக்குது, கண்ட்ரோலே இல்லை, எவ்வளோ டேப்லெட்ஸ் கொடுத்தாலும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, சில பேருக்கு ஃபிட்ஸ் வரும் ப்ரெக்னென்சியில், ஸோ அது ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மதர்ஸ்க்கு ப்ளீடிங் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சின்னு ஒரு கேட்டகரி ஆஃப் மதரை உங்கள் டாக்டர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்க, மேபி குழந்தையோட வளர்ச்சி சரியில்லை, குழந்தை வெயிட் கம்மியாகவே இருக்காங்க, 38 வாரத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி இல்லை, ஒரு 34வது வாரத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி கம்மியாகவே இருந்துகிட்டே இருக்குது, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆல்ரெடி உங்களை வார்ன் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சுகர், ஜிடிஎம் ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ் மதர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, என்ன தான் நான் இன்சுலின் எடுத்துக்கிட்டாலும் என்னோட பாடியில் எப்போவுமே சுகர் லெவல் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சில கேட்டகரி ஆஃப் மதர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மதர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரொட்டீன் செக்கப் உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். மேபி இந்த டைமில் உங்கள் டாக்டர் ஃபோன் எடுக்கல, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போக முடியல, லாக்டவுன் ஆயிருக்கு, அண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க, கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் வந்து 104, 102, 108 கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம சென்னையில் 11 to 12 வெஹிக்கிள்ஸ் அங்கங்கே அந்தந்த ஏரியாவில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய மெஷர்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சைடில் இருந்தும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சைடில் இருந்தும் நிறைய மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா மெஷர்ஸையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். ரெகுலர் ரொட்டீன் செக்கப் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லைன்னா. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கான கரெக்ட் ஏஜ் என்னவா இருக்குது, எந்த ஏஜ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அவங்க முடிச்சணும், இல்லை செகண்ட் ப்ரெக்னென்சினாலும் அதுக்கு எந்த குறிப்பிட்ட ஒரு வயசுக்குள்ளே ஒரு மதர் தயாராகிறது நல்லது? ஓகே, ஸோ கரெக்டான ஐடியல் ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி 35க்குள்ளே 2 ப்ரெக்னென்சி முடிக்கிறது நல்லது. ஸோ ஓகே, செகண்ட் ப்ரெக்னென்சி மேக்ஸிமம் 38-40 வரைக்கும் கூட ஓகே. ஸோ ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் அகேன் ஃபாலோ பண்ணணும். ஸோ 38லாம் ஓகே, 40லாம் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறது இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங். உங்கள் ஃபுட்டில் இருந்து, உங்கள் எக்ஸசைஸ் பேட்டர்னில் இருந்து, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலில் இருந்து நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களுமே இன்க்ளூட் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு ரீசன் நம்மளோட மனநலமும் உடல் நலமும் சேர்ந்து தான். ஸோ யூனிசெஃப் ரீசெண்டாக நிறைய ரீசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடலசன்ட் கேர்ள்ஸ்லேருந்து இது வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்கலாம் ஹெல்த்தியாக இருக்காங்க, குண்டாக இருக்கிறவங்கலாம் வந்து என்ன அன்ஹெல்தியாக இருக்காங்கன்னு கிடையாது, கண்டிப்பாக இல்லை. ஸோ மேல் நியூட்ரிஷனுங்கிறது ஒவ்வொரு குண்டாக இருக்கிறவங்களுக்கும் மேல் நியூட்ரிஷன் இருக்குது. நிறைய ஜங்க்ஸ் எடுத்துக்கிறது, கண்ட டைமுக்கு சாப்பிட்றது, ஹைட்ரேஷனாக வச்சுக்காமல் இருக்கிறது, அண்ட் ப்ராப்பர் கிரிட்டிக்கல் நியூட்ரியன்ஸ், அதாவது அயர்ன், ஜிங்க், விட்டமின் ஏ, இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் எல்லாம் நிறைய விமனோட பாடியில் மிஸ் ஆகுது.
ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆகும்போது அகேன் ஏஜ் ஃபேக்டரும் அடிஷ்னலாக ஆகும்போது அவங்க ப்ரெக்னென்சி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கிற ப்ரெக்னென்சியாக இருக்குது. ஸோ பிபி ஜாஸ்தியாக இருக்கிறது, சுகர் ஜாஸ்தி இருக்கிறது, ப்ரீ எக்லாம்சியா, அண்ட் ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யுனிசெஃப் WHO ரீசர்ச்சஸ் கண்டக்ட் பண்ணும்போது அடலசன்ட் கேர்ள்ஸை பிக் பண்ணி செக் பண்ணும்போது அவங்களோட பிளட் லெவலில் எல்லாமே வந்து அயன் டெஃபிஷியன்சி இருக்குது, நிறைய அனிமிக்காக இருக்காங்க. ஸோ ஹார்மோன் லெவல்ஸ்லாம் அப்சைட் டவுன் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண வேண்டியது, கரெக்ட் பண்ண வேண்டியது அடலசன்ட் கேர்ள்ஸில் கிட்ட இருந்துதான். ஸோ ஒன்ஸ் மேரேஜ் ஆனதுக்கப்புறமா இல்லை குழந்தைக்கு 35 இயர்ஸில் பிளான் பண்ணும்போது நீங்கள் ஆல் ஆஃப் தி சடன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, பிரெஸ்ட் மில்க் டொனேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சமீப நாட்களில் வந்து அதிக அளவில் இருக்குது. அதாவது தாய்ப்பால் சுரக்காத தாய்மார்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் சுரக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து தங்களுடைய பிரெஸ்ட் மில்கை வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஹவ் ஹெல்தி இஸ் திஸ்? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோ மில்க் சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நம்ம தான் நம்ம பாடிக்கு அதை கொடுக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு 3 days 72 hours உங்கள் பாடியில் ஒரு விஷயம், ஒரு அற்புதமான ஒரு விஷயம் செக்ரேட் ஆகும், அதுதான் கொலாஸ்ட்ரம். ஸோ அந்த கொலாஸ்ட்ரம் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஆடு மாடு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ ஆமாம், சீம்பால்னு சொல்லுவோம். ஸோ சில பேர் அதை கூட சாப்பிடுவோம் நம்மலாம். ஸோ பண்ணக்கூடாது. கொலாஸ்ட்ரம் வந்து பேபிஸ்க்கு மட்டும்தான். அதே மாதிரி கவோட சீம்பால் வந்து அந்த காஃப்க்கு மட்டும்தான். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதை நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது. இப்போது கிராமத்துலலாம் வந்து அந்த குட்டி கன்று குட்டியோ இல்லை ஒரு கோட்டோ வந்து டெலிவரி பண்ணும்போது எழுந்திரிச்சு நடக்கவே முடியாது அதால். ஸோ ஒரே ஒரு சக் போய் அவங்க அம்மா கிட்ட பண்ணிட்டு வந்துச்சுன்னா அந்த குட்டி வந்து ஜம்ப் பண்ணி ஓடும், அதை வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கொலஸ்ட்ரம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 daysக்கு அவங்களுக்கு வந்து அந்த கொலஸ்ட்ரம் தான், அந்த மில்க் தான் வந்து செக்ரேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வராது. ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க, மேபி உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் இன்லாவாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், சம்டைம்ஸ் உங்கள் கூட இருக்கிற மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸாக கூட இருக்கலாம். உங்களுக்கு மில்க் இல்லை, உங்களோட பிரெஸ்ட் வந்து ஹெவியாக இல்லை, லூஸாக இருக்குது, பேபி அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும்போது அந்த மதருக்கு ஒரு தாட் வரும், ஓ எனக்கு மில்க் சப்ளை இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த தாட் பண்ணும்போது ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் ஆக்சிடோசின் ப்ரொலாக்டின் தான் ஹீரோ. ஸோ அந்த தாட் வரும்போது இந்த 2 ஹார்மோனும் பிளாக் ஆகிடும். உங்கள் பாடியில் நிறைய கார்டிசால் ஒரு ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும்போது சப்ளை வராது. ஸோ சப்ளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த 2 தான், ஆக்சிடோசின் அண்ட் ப்ரொலாக்டின். இது செக்ரேட் ஆகிறதுக்கு மதரோட மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது லேட்ச் பண்ணுறது, குழந்தைய நிறைய சக் பண்ண வைக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸில் குழந்தைக்கு நிறைய சக் பண்ணுற எபிலிட்டி நீங்கள் கொடுத்தீங்க, அந்த சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை சக் பண்ண உங்கள் பிரெயினுக்கு நிறைய மெசேஜ் போயிட்டே இருக்கும். நிறைய நீட் இருக்குது, நிறைய மில்க் செக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அண்ட் அகெயின் நிறைய மெசேஜ் போயிட்டே இருக்கும். ஸோ நிறைய கிளான்ஸ் இருக்குது, அந்த கிளான்ஸ்க்கு நிறைய மெசேஜஸ் போகும்போது உங்கள் பிரெஸ்ட்டில் நிறைய கிளான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளான்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி ஓகே நிறைய நீட் இருக்குது, நான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் இது மிஸ் ஆகும்போது இந்த கிளான்ஸ் எல்லாம் டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஓகே எனக்கு ஒர்க் இல்லை, இவங்களுக்கு இவ்வளோ போதும் போல், ஓகே நான் இவ்வளோ செக்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ அதனால தான் சில பேருக்கு லோ மில்க் சப்ளை இல்லை, எனக்கு பாலே வரல, பாலே வர மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மதர்ஸ் ஃபார்முலா போகிறதுக்கு முன்னாடி நிறைய சப்ளை இருக்கிற மதர்ஸ் வந்து நிறைய சப்ளை இருக்கிற மதர்ஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் நிறைய லாக்டேஷன், நிறைய லேட்ச் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க பம்ப் பண்ணி அவங்க மில்கை கொடுக்கறது, பயப்பட வேண்டாம். அதை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அது ஹெல்த்தியான ஒரு மில்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அது குழந்தைக்கு கொடுப்பாங்க. ஸோ அது பண்ணுறது மூலமாக ப்ரீமெச்சூர் பேபியெல்லாம் கூட நிறைய சேவ் பண்ணியிருக்காங்க. ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு செலிப்ரேஷன். ஆனால் எல்லாரும் அதை செலிப்ரேஷனாக பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஸோ உங்களுடைய பார்வையில் ஒரு மகப்பேறு அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ மகப்பேறு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொண்டாட்டம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல் போகிறோம், மேபி இது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மேபி தெரியும். ஏதாவது ஒரு விழா வரப்போகுதுன்னா எல்லாரும் பயங்கரமாக வாவ் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அதெல்லாம் யோசிப்போம். மேபி சிட்டியில் இருக்கிறவங்க சிம்பிள் லன்ச் வெளியே போகிறோன்னா கூட அதுக்கு பயங்கரமாக பிளான் பண்ணுவோம், ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வைப்போம், எந்த மாதிரி செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கணும் எல்லாமே பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி மேரேஜ் பண்ணும்போது ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணுவோம். இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட தான் நான் மேக்கப் போட்டுப்பேன், இவங்க தான் பெஸ்ட் ஆர்டிஸ்ட், இந்த ஃபோட்டோகிராஃபர் தான் ரொம்ப கேண்டிட் பிக்ஸ்லாம் சூப்பராக எடுப்பாங்க, ஸோ நான் இவங்க கிட்ட தான் இவங்களுக்கு தான் நான் இதை கொடுக்க போகிறேன். கேட்ரஸ் யார் சூப்பராக பிரியாணி பண்ணுவாங்க, யார் சூப்பராக வெஜிடேரியன் ஃபுட்டு சமைப்பாங்க, இதெல்லாம் நம்ம நிறைய ரீசர்ச் பண்ணி எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ப்ரெக்னென்சின்னு வரும்போது ஏதாவது ஒரு தாட் சொல்ல போனால்
என்ன நீங்கள் சொல்ல வரீங்க, எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மா வந்து 6 குழந்தை பெற்றிருக்காங்க, என்னோட அக்கா நிறைய குழந்தைங்க பிறந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க, ஸோ எங்கள் அக்காவுக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க நிறைய ப்ரெக்னென்ட் மதர்ஸ். ஆனால் அந்த பர்ஸ்பெக்டிவ் வந்து கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்ம பாட்டி காலத்தில் 12 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையுமே வளர்த்து எடுத்தாங்க, ஹாப்பியான ஜேர்னியாக அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ப்ரெக்னென்சி வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை வந்து வியாதி மாதிரியோ ஒரு பெரிய சிக்னஸ் மாதிரியோ, எப்படி இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்களா, உங்கள் பேபி கிட்ட பேசுகிறீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை மேம் பேக் பெயினாக இருக்குது, கான்ஸ்டிபேஷனாக இருக்குது, கால்லாம் வலிக்குது, முடியவே முடியல, மயக்கமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணலை, ஒரு பெரிய சொசைட்டிக்கு ஒரு பெரிய ஒரு ஜீவனை வந்து கொடுக்குறீங்க. ஒரு 3.5 kg ஒரு 3 kg இருக்கிற ஒரு பேபியை வந்து உங்களுக்குள்ளே வராங்க. உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படும், அனாட்டமிக்கலாக நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். உங்கள் கண்ணில் இருந்து உங்கள் கால் வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். உங்களோட பிளட் வால்யூம் 40% இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆகும். ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுனால சில பேருக்கு மயக்கம் ஏற்படுறது, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது, வாமிட்டிங் இருக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன அசௌகரியங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கும். ஸோ எதனால் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தால் கண்டிப்பாக ப்ரெக்னென்சியை எல்லா மதர்ஸுமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ செலிப்ரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து சொசைட்டிக்கு ஒரு அற்புதமான குழந்தைய கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து இந்த பிபி சுகர் லெவல்ஸ்லாம் அவங்க கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் அவங்க இந்த காலகட்டத்தில் எடுக்கணும்? ஏன்னா அடிக்கடி வந்து அவங்க டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டே இருக்க முடியாது, நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பிபி அண்ட் சுகர் லெவல் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது? ஸோ இந்த காலகட்டத்தில்னு சொல்கிறத விட எல்லா காலகட்டத்துலேயுமே ஒரே விஷயத்த ஃபாலோ பண்ணுறது நல்லது. யாருக்காவது வந்து ஒரு டயட் அட்வைஸ் கொடுக்கும்போது, மேம் நான் எவ்வளோ நாள் இந்த டயட் அட்வைஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ லைஃப் லாங் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எப்போவுமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் as much as possible ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலாக இருக்கிறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஜிடிஎம் மதர்ஸ், அதாவது ப்ரெக்னென்சியில் சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிற தாய்மார்களுக்கு சொல்கிறது அப்படின்னா, எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, வேறு ஏதாவது மேபி சில பேருக்கு ப்ரெக்னென்சியில் ப்ளீடிங் இருக்கும், வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், சர்விக்ஸ் லென்த் கம்மியாக இருக்கும், ஸோ கர்ப்பப்பையோட வாயின் அளவு கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, பிளாசண்டா வந்து கீழே இருக்கும், என்னால் எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, உங்கள் டாக்டர்கிட்ட அதை செக் பண்ணணும். ஸோ எதுவுமே இல்லை, எனக்கு சுகர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நார்மலாக பண்ணலாம், கீழே உட்காரலாம். முக்கியமாக பெண்கள் நீங்கள் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் ப்ரெக்னென்சியில் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஸ்குவாட்டிங் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒண்டர்ஃபுல் எக்ஸசைஸ், உங்கள் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ். ஸோ ஈஸியாக டெலிவரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லை, என்னோடய சர்விக்ஸ் லென்த் நார்மலாக இருக்குது, பிளாசென்டா நார்மலாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக பண்ணுற எல்லா எக்ஸசைசஸ் எல்லாமே பண்ணலாம். உங்களோட ஃபுட் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜங்க் சாப்பிடாதீங்க. ஸோ ஜங்க்குங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் பிரெட், உங்களோட குக்கீஸ், நீங்கள் சாப்பிட்ற மிக்சர் எல்லாமே வரும். ஓகே, ஸோ இதில் ஹெல்த்தியாக நான் என்ன சாப்பிட்றதுன்னா பயிர் வகைகள், கடலை, அது மாதிரி சாப்பிடுங்க. நட்ஸ் எடுத்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். எதுவுமே கிடைக்க மாட்டுதுன்னு சொல்லாதீங்க, 1 மணி வரைக்கும் கடையெல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் போய் வாங்கிக்கலாம், வீட்டில் இருக்கிற விஷயத்த நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லுவேன், மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியாக நீங்களே வீட்டில் 3 நாளையில் விளைய வச்சு சாப்பிட்ற ஒரு விஷயம், கீரை மாதிரி. உங்கள் வீட்டில் வெந்தயம், கடுகுலாம் கண்டிப்பாக இருக்கும் உங்களோட பாக்ஸில், கிச்சனில் இருக்கிற பாக்ஸில். ஸோ அதை வந்து மண்ணில் புதைச்சி வச்சிங்க, தண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வித்தின் 3 டேஸ்க்குள்ளே அதுலேருந்து ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி குட்டியாக செடி வரும். ஸோ அதை மைக்ரோ கிரீன்ஸ் சொல்லுவோம். அது அயன், ஃபோலிக் ஆசிட், ஃபைபர் ரொம்ப ரிச்சாக இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ஃபுட். ஸோ இதில் நீங்கள் மேபி நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஆம்லெட்லலாம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தால் அது மாதிரி ஃபுட்ஸில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது சாப்பிடும்போது ஒரு ஹோல்சம் நரிஷ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நேர்கள் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். டாக்டர் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்க. என் பேர் பரிதா, நான் வந்து ரெட்டில்ஸ்ல இருந்து கால் பண்றேன். நான் இப்போ 5 மந்த்ஸ் கன்சீவா இருக்கேன். எங்களுடைய பில்டிங்ல வந்து இப்போ நாங்க 3rd ஃப்ளோர்ல இருக்கோம். 2nd ஃப்ளோர்ல வந்து ஒருத்தவங்க டெல்லிக்கு போயிட்டு வந்ததுனால அவங்கள வந்து அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க, ஆக்சுவலா ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இப்போ வந்து எங்களுக்கும் வந்து டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு, டிப்ரெஸ்டா இருக்கு, ரொம்ப நைட்லாம் தூக்கம் இருக்க மாட்டேங்குது. ஒருவேளை எனக்கோ இல்ல பேபிக்கோ ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ட்டு ஒரு பயமாவே இருக்கு. நிச்சயமா உங்களுடைய கேள்விக்கு மருத்துவர் பதில் சொல்வாங்க. அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம்.
ஹலோ. வணக்கம் மேடம். இணைப்புல தான் இருக்கீங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. நான் மதுரையில இருந்து சுந்தர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சுந்தர். ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி சிஹெச்ல என் ஒய்ஃபுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு மேடம். அபார்ட் ஆயிடுச்சா? அபார்ஷன் ஆயிடுச்சு 4 மாசத்துலயே. சொல்லுங்க. கொஞ்சம் டவுட் தெரிஞ்சுக்கணும் மேடம். அதான் மேடம். சொல்லுங்க சார், என்ன அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 மாசம் ஆயிடுச்சு. ஹலோ சொல்லுங்க. 2 மாசம் ஆயிடுச்சு மேடம். ஆனா இன்னும் தலை குளிக்காம இருக்காங்க. ஓகே, நிச்சயமா அவங்களுடைய கேள்விக்கு மருத்துவர் பதில் சொல்வாங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. முதல் காலர் வந்து அவங்க 5 months பிரெக்னெண்டா இருக்காங்க, 3rd ஃப்ளோர்ல இருக்காங்க. பட் 2nd ஃப்ளோர்ல இருக்கிறவர் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்ததுனால அவருக்கு கோவிட் இருக்கா இல்லையாங்கிறது கன்ஃபர்மேஷனா அவங்களும் சொல்லல, அப்சர்வேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருவித பயமா இருக்கு, எனக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது பாசிட்டிவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதனால நைட்ல எனக்கு தூக்கம் இல்லை. இந்த ப்ராசஸ் ரொம்ப லென்த்தா இருக்கு, அவங்களுக்கு அப்சர்வேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு இருக்குமோன்னு பயமா இருக்கு, எனக்கு நைட்டு தூக்கம் வரல. இதுக்கு உங்களுடைய பதில்? ஓகே, ஸோ இது நார்மலாக இருக்கிறது தான். ஸோ நான் இப்போது எனக்கே எங்கள் வீட்டில் யாராவது பக்கத்தில் இருந்து ஐயோ வந்துருமா அப்படின்னு ஒரு தாட் கண்டிப்பாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் பேபிக்கும் உங்களுக்கும் வந்துருமான்னு நினைக்கிறது இது ஒரு நார்மலான ஃபேஸ். ஆனால் இதை நீங்கள் வந்து நைட் ஃபுல்லாக யோசிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இதை ஒரு ரூட் காஸ் எதுன்னு யோசிங்க. ஸோ நான் எப்போ இதை யோசிக்கிறேன்னு யோசிச்சிங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தூங்குற போகிறதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் வந்து ஞாபகம் வரும். ஸோ 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உங்களோட ரூமை வந்து ஒரு ஸ்பா ரூம் மாதிரி ரெடி பண்ணுங்கள். கேண்டில்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க, மேபி இருந்ததுன்னா, நீங்கள் போய் வாங்கணும்னு நான் சொல்லலை, இருந்ததுன்னா ஏற்றி வைங்க. ஸோ அந்த லாவெண்டர் அதெல்லாம் வந்து ஸ்மெல் பண்ணும்போது சூதிங்காக இருக்கும். அண்ட் உங்களோட தாட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைச்சு வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஃப்ளூட் தம்புரா அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு கண்ணை மூடி ஒரு 15 minutes இன்ஹேல் எக்ஸேல் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீதிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ முடிஞ்சால் நீங்கள் அந்த மியூசிக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஓரளவு உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ அந்த தாட்டை உங்கள் பிரெயின்லேருந்து உங்கள் மைண்ட்லேருந்து அழிச்சிருங்க. எனக்கும் என்னோட குழந்தைக்கும் ஏதாவது ஆகிடுமா? கண்டிப்பாக எதுவும் ஆகாது. நீங்கள் உங்களை வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கல. உங்கள் வீட்டில் யாராவது வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னா ஹேண்ட் ஹைஜீன் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் ரெண்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ ஹேண்ட் ஹைஜீன்னா உங்களுக்கு தெரியும், வெளியே போயிட்டு ஒருத்தவங்க வராங்கன்னா ஒரே ஆளே தான் போகணும். வெளியே போயிட்டு வந்ததும் நீங்கள் வாங்கிட்டு வர திங்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வைக்கணும். அந்த வச்சு முடிச்சதுமே ஹேண்ட் வாஷ் கரெக்டாக 20 seconds. நம்ம WHO ப்ரோட்டோகால் படி அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. சோப் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் சானிடைசர்ஸ் நீங்கள் ட்ராவலில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் சானிடைசர் அஃப்கோர்ஸ் ஹெல்ப் பண்ணும், அதை விட பெட்டராக ஹெல்ப் பண்ணுறது ஹேண்ட் வாஷிங் தான். ஸோ ஹேண்ட் வாஷிங் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன்னா என்ன? ஸோ ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன்னா எவ்ரி டைம் காஃப் பண்ணும்போது ஸ்னீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேரை நானே பார்த்துருக்கேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி தான் கை வைப்போம், இப்படி வர மாட்டுது. ஸோ யூஸ்வலாக இப்படி தான் பண்ணணும். ஸோ ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் எதிர் உங்கள் ஆமோட க்ரூக்கில் பண்ணணும், இல்லை ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க, டிஷ்யூ வச்சு கவர் பண்ணி பண்ணணும். வீட்டில் இருக்கிற எல்லாருமே நார்மலாக ஸ்னீஸ் பண்ணாலும் காஃப் பண்ணாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கொரோனா இல்லை, நான் இப்படி பண்ணல அப்படிலாம் நீங்கள் யாரையும் வந்து என்ன ஜட்ஜ் பண்ண வேண்டாம், இல்லை நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ காஃப் இருக்குது ஸ்னீஸ் இருக்குன்னு நார்மலாகவே இப்படி பண்ணுங்கள். இமீடியட்டாக பண்ணதும் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. அண்ட் அகேன் நீங்கள் சொல்கிற பர்சனுக்கு கொரோனா பாசிட்டிவ் இல்லை, ஜஸ்ட் அப்சர்வேஷனில் தான் இருக்காங்க. ஸோ அதை நினச்சி ஒரி பண்ண வேண்டாம். ஹாப்பியாக உங்கள் ப்ரெக்னென்சி என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே வந்து வாரியர்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்தியன்ஸ் வந்து பார்ன் ஃபைட்டர்ஸ். கண்டிப்பாக நம்ம ஜீனில் அந்த ஃபைட்டிங்கான எபிலிட்டி இருக்குது. ஸோ அதை தட்டி எடுப்புங்க. ஓகே, அடுத்த நேயர் பேசும்பொழுது வந்து ஒரு 1.5 months இல்லை ஒரு 2 months முன்னாடி வந்து அபார்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து அபார்ட் ஆகி ஒரு 2 months ஆயிருக்கு. அவங்க இன்னும் 2 அபார்ஷன் சொல்கிறாங்களா? இல்லை ஒரு அபார்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. 2 months ஆயிருக்கு, இன்னும் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகல. ஸோ ஒரு அபார்ஷனுக்கு அடுத்து அந்த பாடி இன்னொரு ப்ரெக்னென்ட்டுக்கு ரெடி ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அதுக்கான காலகட்டம் எவ்வளவா இருக்கும், எவ்வளோ பொறுமையாக இருக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை பற்றி. ஓகே, ஸோ என்ன ரீசனால் அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி குழந்தை வந்து உங்கள் வூமில் தங்கும் அப்படின்னா இம்யூனிட்டி
சில பேருக்கு சப்ரஸ் ஆகும், சில பேருக்கு சப்ரஸ் ஆகாது. ஸோ இம்யூனிட்டி சம்டைம்ஸ் சப்ரஸ் ஆகலை அப்படின்னா உங்கள் பாடி, உங்கள் ஒய்ஃபோட பாடி அந்த பேபியை வந்து பேபியாக பார்க்க மாட்டாங்க. ஃபீட்டஸ் அந்த ஃபியூஸ் ஆன உடனே அது ஒரு ஃபாரின் பாடி, அதாவது வெளியேருந்து வர்ற ஒரு வைரஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஃபாரின் பாடியாக நினச்சி அதை டிஸ்ட்ராய் பண்ண தான் நினைக்கும். ஸோ அதனால் கூட ஆயிருக்கலாம். இல்லை வேறு நிறைய மல்டிபிள் ரீசன்ஸும் இருக்குது அபார்ஷனுக்கு. ஸோ இது எதனால் ஆச்சுன்னு தெரியல. ஸோ ஒரு நல்ல பீரியட் உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 months 3 months ரெஸ்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 4 monthsக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணலாம். 2 பேரும் முக்கியமாக கவனமாக பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்காதீங்க. மேபி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருக்கலாம், நீ வேலை பண்ணதுனால தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ப்ளேம் பண்ணாதீங்க. ஆஸ் அ ஹஸ்பண்ட் நீங்கள் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். நிறைய பேரோட ஆரோ அவங்கள வந்து தாக்காத மாதிரி நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் உங்கள் ஒய்ஃபை. ஸோ எனக்கு தெரியும் மோஸ்ட்லி நம்ம சொசைட்டியில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து விமனை தான் வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது அவங்களோட ஃபால்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிய வைங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக உங்கள் ஒய்ஃப் அகேன் கன்சீவ் ஆகுவாங்க. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ உங்களோட ஃபுட்டை செக் பண்ணிக்கோங்க. ஜங்க் எதுவும் எடுத்துக்க வேண்டாம், ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். 2 பேருமே ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளே போங்க. ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகிறதுக்கு சர்டன் எக்ஸசைசஸ், ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், ஒருத்தருக்கான ஒருத்தர் உங்களோட லவ் இன்னும் ஜாஸ்தியாக க்ரோ ஆகிறதுக்கான டைம் இந்த லாக்டவுன் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நிறைய லவ், நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு பேபி கண்டிப்பாக கொடுப்பாங்க காட். ஸோ இதுவே அந்த அபார்ட்க்கு அப்புறமா அவங்க வந்து இந்த 2 monthsல வந்து மறுபடியும் அவங்க வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த டைமில் அவங்களால போய் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது, டாக்டர் அட்வைஸ் கேட்டுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மேபி இந்த 3-4 monthsக்கு அப்புறம் அவங்க கன்செப்ஷன் இருக்குது அப்படின்னா மெடிக்கல் ஷாப்ஸ் ஓப்பனாக இருக்குது. ஸோ நீங்கள் எனி டைம் ஹோம் டெஸ்ட் வாங்கிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டில் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இது எமர்ஜென்சி கிடையாது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ 2 weeks மேபி உங்களுக்கு ஒரு 40 days தெரிஞ்சிடும் நீங்கள் கன்செப்ஷனில் இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் 8 weeks வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்கேனுக்கு உங்கள் பேபியோட ஹார்ட் பீட் கேட்குறதுக்கான ஸ்கேன். ஸோ 8 weeks வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ 8 weeksக்கு அப்புறம் ஒரு கண்டிப்பாக இந்த லாக்டவுன் பீரியட் முடியும்னு நம்புவோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டாக்டர்கிட்டையோ இல்லை ஸ்கேன் சென்டர்லேயோ நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ 8 weeksக்கு அப்புறம் செக் பண்ணும்போது ஹார்ட் ரேட் நார்மலாக இருக்குது, எல்லா பேபி ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு கண்டிப்பாக அவங்க டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமா நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். எனக்கு 38 weeks ஆகுது, செகண்ட் பாப்பா. சொல்லுங்க. போன மாசம் ஸ்கேன் பண்ணதுல வந்து பிளசண்டா 5 centimeter கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, அதை டவுட் கேட்கணும். அதனால ஓகே, இதில் வந்து பிளாசண்டாவோட பொசிஷன் இருக்குது. இப்போ ஒரு பலூன் மாதிரி உங்கள் யூட்ரஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாசண்டா இந்த சைடில் இருக்கலாம், சம்டைம்ஸ் உங்கள் கர்ப்பப்பையோட வாய், பலூனோட வாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பலூனோட வாய் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கலாம். ஸோ ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மல் டெலிவரியை மட்டுமே யோசித்து பயப்பட வேண்டாம். ஸோ இது டெலிவரி வந்து ஒரு மோட் தான். ஸோ சி செக்ஷனாக இருந்தாலும் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் ஸோ இந்த பிளாசண்டா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் போது நார்மல் டெலிவரி ஆகும்போது ப்ளீடிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த சி செக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கவர் ஆகலை, சைடில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ ஃபுல்லாக கவர் ஆகிருக்குன்னு உங்கள் டாக்டர் சொல்லலை. ஸோ அந்த 5 centimeter பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே இருக்குது நான் நம்புகிறேன். ஸோ கீழே இருக்கிற பட்சத்தில் பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நேர்கள் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. என்னுடைய மகள் இப்போ கர்ப்பிணியா இருக்காங்க, 60 நாள் ஆயிருக்கு. ஸ்கேன் எதுவும் எடுக்கல. கொரோனா இருக்கிறதுனால வெளியில போய் ஸ்கேன் எடுக்க முடியல. ஆனா அவங்க கணவருக்கு இப்போ அவ கர்ப்பமா இருக்கிறது வேணாம்னு நினைக்கிற மாதிரி வந்து இங்க எங்க வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. அவருக்கு திடீர்னு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, சாப்பாடு சரியா சாப்பிட முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷனை டேப்லெட்டால சரி பண்ண முடியுமா, இல்ல உணவு பழக்கத்தை மாத்தணுமா, இல்ல எப்படி இதை டேக்கிள் பண்ணணும், மன ரீதியா அவளுக்கு உள்ளதை எப்படி சரியாக்கணும்? நிச்சயமா அவங்களுடைய கேள்விக்கு மருத்துவர் பதில் சொல்வாங்க. அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ.
வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. மேடம், என் சிஸ்டருக்கு குடல்ல இருக்கோம்னு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. 4 வருஷம் ஆகுது ஆபரேஷன் பண்ணி. 2வது குழந்தை பெத்துக்க வாய்ப்பு இருக்காங்க மேடத்துக்கு? வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா சார். ஓகே ஓகே, நிச்சயமா அவங்களுடைய கேள்விக்கு மருத்துவர் பதில் சொல்வாங்க. அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம். என்னோட பேபிக்கு வந்து 52 டேஸ் ஆகுது. பேபியோட வெயிட், பார்ன் வெயிட் வந்து 2.5 kg. இப்போ வெயிட் போட்டு செக் பண்ணோம், 3.5 இருக்கு. இது நார்மல் வெயிட் தானா, இல்ல வெயிட் கெயின் பண்றதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபுட் நம்ம எடுத்துக்கலாம்? டாக்டர், 3 காலர்ஸ் அவங்களுடைய கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக ஒருத்தவங்க சொன்னாங்க 60 நாள் ஆயிருக்கு, ஸ்கேன் இன்னும் பண்ணலை. பட் ஸ்கேன் பண்ணலை அப்படின்னாலுமே கொஞ்சம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கிறது, சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சிக்னஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய பதில். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் ப்ரெக்னென்சி அகேன் இட்ஸ் நாட் அ சிக்னஸ். ஸோ செலிப்ரேட் பண்ண வேண்டிய டைம். ஸோ ஹாப்பியாக இருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ப்ரெக்னென்ட் ஆனதும் உங்கள் பாடியில் சர்டன் அனாட்டமிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். அதாவது உடல் மாற்றங்கள் நடக்கும். ஓகே, ஒரு பேபியை வந்து கேரி பண்ணுறதுக்கு உங்கள் உடம்பை வந்து தயார்படுத்துகிற சில விஷயங்கள் நடக்கும்போது உங்களோட ரத்தத்தோட அளவு ஜாஸ்தியாகும். அதாவது 40 மடங்கு உங்கள் ரத்தத்தோட அளவு ஜாஸ்தியாகும். ஸோ இருதயம் வந்து படப்படன்னு அடிக்கிறது, கை வச்சாவே கேட்குறது, நடக்கும்போது மாதிரி படப்படப்பாக இருக்கிறது, தலை சுற்றுறது. ஸோ தலை சுற்றுறது கொஞ்சம் ஆக்சிஜன் உங்கள் பிரெயினுக்கு போகிறது கம்மியாகும். ஸோ அதனால் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இருதயம் படப்படப்பாக இருக்கிறது, பிளட் வால்யூம் 40% ஜாஸ்தியாகிறதுனால பேபிக்கு வந்து பம்ப் பண்ணி உங்கள் பொண்ணு வந்து பம்ப் பண்ணி, உங்கள் பொண்ணோட ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி பேபி கொடுக்கணும். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால பால்பிட்டேஷன் இருக்குது. ஸோ இது பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் நாட்கள் ஆகும்போது, கொஞ்சம் மாதங்கள் ஆகும்போது கிராஜுவலாக ஒரு சிம்டமும் சரியாயிடும். இதை நினச்சி பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், அதாவது ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் எக்ஸ்ட்ராவாக எந்த கேலரியும் தேவைப்படுறதில்ல. ஸோ நிறைய சாப்பிடணும், 2 பேருக்கு சாப்பிடணும், அதெல்லாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு உங்கள் பொண்ணு எவ்வளோ சாப்பிட்றாங்களோ, எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடட்டும். சில பேர் ஈவன் நிறைய வாமிட்டிங் இருக்கும், 20 டைம்ஸ்க்கு மேலே வாமிட் பண்ணுவாங்க, ரொம்ப மயக்கமாக இருக்கும், உங்களால் சுத்தமாக முடியாது, நாக்கெல்லாம் வறண்டு போயிடும், ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் உங்கள் டாக்டருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 104, 108 அந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு கால் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ப்ரெக்னென்சியில் ஏற்படுற நார்மல் அனாட்டமிக்கல் சேஞ்சஸ். அவங்களுக்கு என்ன சாப்பிட முடியுதோ அதை கொடுங்க. கஞ்சி மாதிரி, அரிசி கஞ்சி மாதிரி, ராகி போரிட்ஜ் மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தா மட்டுமே போதுமானது. ஸோ பிஸ்கெட்ஸ் அது மாதிரி சாப்பிட வேண்டாம். காலையில் எழுந்திரிச்சதும் எம்டி ஸ்டமக்கில் இருக்கும்போது ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அது வாங்கி கொடுங்க. ஸோ இந்த பேரிச்சம்பழம் இல்லை ட்ரை கிரேப்ஸ்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் எடுத்துக்க சொல்லுங்கள். அண்ட் 5 மீல்ஸாக எடுத்துக்க சொல்லுங்கள். 5 வேளையாக சாப்பிட சொல்லுங்கள். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, 4 இட்லி சாப்பிட்டா கூட பரவாயில்ல. ஸோ அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப பேம்பர்டும் பண்ணாதீங்க. ஸோ இது ப்ரெக்னென்சி, சிக்னஸ் கிடையாது, உங்கள் பொண்ணு சிக் பேஷண்ட் கிடையாது. ஸோ நார்மலாக அவங்க பண்ணுற எல்லா ஒர்க்குமே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 மேபி உங்களுக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மற்ற சமயங்களில் அவங்க எல்லா வேலைகளுமே நார்மலாக பண்ணலாம். அடுத்த காலர் வந்து குடலிறக்கம் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப கன்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ குடலிறக்கம் அப்படின்னு சொல்லும்போது அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. குடல் வந்து மேலே இருக்குது, யூட்ரஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ யூட்ரஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வேறு ஏதாவது தொந்தரவு உங்கள் பாடியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வயசு என்னன்னு எனக்கு தெரியல, வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ், மேபி ஏதாவது சிஸ்ட் இருக்கா, இல்லை உங்களோட யூட்ரஸோட லைனிங், உங்கள் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது, ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் செக் பண்ணணும். நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு உங்களோட இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ரொட்டீன் கைனகாலஜிக்கல் செக்அப் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களோட ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிற பட்சத்தில் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ லாக்டவுனாக இருக்கேன், நான் எப்படி போகிறது, பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் ஹெல்தியான டயட், நல்ல உணவுப் பொருட்கள், அயன், இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கிற உணவுப் பொருட்கள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் மேபி வெஜிடேரியனாக இருந்தீங்க, நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா எக் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் எக்கெல்லாம் சாப்பிடலாமா, பயப்படாதீங்க, எல்லா உணவுப் பொருட்களுமே சாப்பிடலாம். நல்லா குக் பண்ணி சாப்பிடும்போது எதுவும் ஆகாது. கீரை அதெல்லாம் கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. எவ்வளோ காய்கறிகள் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. 3 லிட்டர் தான் குடிக்கணும், அதுவே நம்ம நிறைய பண்ணுறதில்ல.
ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். அண்ட் அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes அது வாக்கிங் போங்க. ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லையும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு ஸ்லோவாக உங்களோட பாடி வந்து நார்மலான ஹார்மோன்ஸ் லெவல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இந்த பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு நேயர் பேசும்பொழுது குழந்தை பிறந்து 52 days ஆயிடுச்சு. குழந்தை பிறக்கும் பொழுது 2.5 அந்த வெயிட்டில் இருந்தாங்க. இப்போ வந்து 3.5 சம்திங் இருக்குது. இது நார்மல் வெயிட் தானா இல்லை வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது உங்கள் குழந்தை பிறந்த உடனே, அதாவது பர்த் வெயிட் 2.5 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 2.5 இருக்கிறது இமீடியட்டாக நெக்ஸ்ட் மந்த் 1 kg ஏறுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 months 4 மாதம் முடியும் போது 3 மாதம் முடியும் போது பேபியோட வெயிட், அதாவது 4 மாதத்தில் அப்படியே டபுள் ஆகும். அடுத்தது 6 மாதம் ஆகும்போது ட்ரிப்பிள் ஆகும். ஸோ இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட குழந்தை வெயிட் நார்மலாக தான் இருக்குது. ஸோ குழந்தை பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற குழந்தை ரொம்ப சப்பியாக இருக்க மாட்டாங்க. அகேன் ஸோ நிறைய ஆட்ஸில் பார்க்குற குழந்தைங்க மாதிரி சப்பியாக இருக்க மாட்டாங்க. ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால குழந்தைக்கு போதுமான சத்து கிடைக்கலன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அகேன் நீங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறதும் அவசியம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஷோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், இந்தியன் விமனோட பாடியில் அயர்ன், ஜிங்க், விட்டமின் ஏ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் நியூட்ரியன் நிறைய மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரீசன்ட் ஸ்டடீஸ் யூனிசெஃப் அண்ட் WHO அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட உணவுப் பொருட்களில் தினமும் இரும்பு சத்துக்கு நான் என்ன சாப்பிட்ருக்கேன், ஜிங்க்குக்கு நான் என்ன சாப்பிட்ருக்கேன், ப்ரோட்டீனுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி டைம் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ஃபுட் பிளேட்டில் செக் பண்ணுங்கள். காலையில் நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா, மத்தியானம் எடுத்துக்கிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பேபி வந்து நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்குமே அது கரெக்டாக பிளான் பண்ணி அப்படி இருக்காது. நிறைய பேருக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேபி அப்படிங்கும்பொழுது அந்த அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னென்சியில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அவங்களுக்கு. அவங்க அதை ஹாப்பியாக வெல்கம் பண்ணுவாங்க. அதுவே செகண்ட் பேபி அப்படின்னு வரும்பொழுது அந்த அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னென்சி வந்து எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக வெல்கம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பேபி நமக்கு வேணுமா, பொருளாதார ரீதியாக யோசிப்பாங்க, அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான யோசனைகளையும் முடிவுகளையும் தான் எடுப்பாங்க. பட் ஒரு குழந்தை உருவானதுக்கு அப்புறமா அது வேண்டுமா வேணாமான்னு யோசிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ தவறான ஒரு விஷயம். அதுக்கு உங்களுடைய பதில்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா உங்களோட கருவறை, அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகும்போது ஃப்ளாஷ் ஆஃப் லைட், ஒரு அந்த இருட்டான ஒரு இடத்துல ஒரு அற்புதமான ஒரு ஒளியால் அந்த கர்ப்பப்பை வந்து நிறையுது. ஸோ ஈஸியாக அது எல்லாருக்கும் நடக்காது. அண்ட் செகண்ட் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுங்கள். இதில் என்ன பிளான் பண்ணுறதுக்கு இருக்குதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ணுறது, ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணுறது ரொம்ப அவசியம். எப்படி நம்ம ஒரு கல்யாணம், ஒரு நாள் ஒரு நிகழ்வுக்கு எவ்வளோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், நிறைய பேர் இன்வைட் பண்ணுறோம், நிறைய செலவு பண்ணுறோம், பெஸ்ட்டான விஷயங்கள், பெஸ்ட்டான ஆளுங்களை தான் நம்ம கூப்பிட்டு எல்லாமே பண்ணுறோம். ஆனால் லைஃப் டைம் நமக்கு இருக்க போகிற குழந்தைங்கள நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் அதை வேடிக்கையாகவும் காமெடியாகவும் பார்க்குற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ செகண்ட் ப்ரெக்னென்சியும் கவனமாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பேஸிங் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அந்த ஃபேமிலி ஃபினான்ஷியலாகவும் ரெடியாவாங்க. அட் த சேம் டைம் அந்த விமனோட பாடியில் முன்னாடி நிறைய பிளட் லாஸ் இருந்திருக்கும் அண்ட் அயர்ன் லெவல் கம்மியாக இருந்திருக்கும். இன்னும் அவங்களோட பாடி கரெக்டாகவே வந்திருக்காது. அதுக்குள்ளே அடுத்த இன்னொரு ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த விமனோட பாடி ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே போகிற ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ அதனால் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணி பண்ணுறது ரொம்ப அவசியம். இன்கேஸ் ஏதாவது ஆக்சிடென்டலாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கனாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு குழந்தைய டே 1லேருந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அதாவது உங்கள் ஹோம் டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு பார்த்ததுமே ஐயோ பாசிட்டிவ் ஆகிட்டேனா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிற மாதிரியான ஒரு இதை கொடுக்குறீங்க. ஸோ அகேன் அண்ட் அகேன் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது செல்ஃப் ரிஜெக்ஷனுக்குள்ளே போவாங்க. ஸோ வெளியே வந்து அந்த குழந்தை நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுற குழந்தையா இருப்பாங்க. அந்த கருவறையை வந்து ஒரு சேஃபான ஒரு இடமா அவங்களுக்கு நீங்கள் அமைச்சு கொடுக்குறது அஸ் அ மதர், ஃபாதர், இஸ் அ ஃபேமிலி நீங்கள் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதமான ஃப்யூச்சரை நீங்கள் கொடுப்பீங்கன்னு என்ஷூர் பண்ணணும். அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா யங் மதர்ஸ் வந்து ஒரு வித மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் எனக்கு அந்த டெக்னிக்கல் டேர்ம் அவ்வளோ கரெக்டாக வரல, பட் அதை பற்றி நான் படிச்சிருக்கேன். அது வந்து நிறைய தாய்மார்களுக்கு வந்து இதுதான் நான் கோ த்ரூ பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க உணர்றதே கிடையாது. குழந்தை மேலே கோவப்படுறது, சுற்றி இருக்கிறவங்க மேலே கோவப்படுறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரியே நம்மளோட பாட்டிகள் ஒரு பண்ண
12 குழந்தைங்கள்லாம் பெற்றாங்க அப்படின்னா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வேற. ஸோ இந்த மன அழுத்தத்தை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அவங்களுக்கான சைக்காட்டிஸ்ட் ஏதாவது இருக்கா, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும்? ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருக்குது, பேபி ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 90% ஆஃப் விமன் அதை கோ த்ரூ பண்ணி தான் வருவாங்க. ஸோ அது ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஏன் இருக்குது, ஏன் இவங்கெல்லாம் இவ்வளோ சீன் போடுறாங்க? சில ஃபாதர்ஸ்லாம் என்கிட்ட கேட்பாங்க, மேம் என்னோட அக்கா தான் குழந்தை பிறந்தது, 3 குழந்தை பிறந்தது, அந்த அக்கா எல்லாமே நார்மலாக பண்ணாங்க, ஏதோ இவ ஒரு குழந்தை தான் பெற்றுட்டு இவ்வளோ சீன் போடுறா, ரொம்ப முடியலன்னு சொல்கிறா, கோவம் வருதுன்னு சொல்கிறா, கேட்டால் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், எனக்கு அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த மாதிரி சினாரியோ வந்து மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கிற எல்டர் சிஸ்டராக இருக்கட்டும், எங்கள் சிஸ்டராக இருக்கட்டும், இல்லை அம்மாவாக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், எல்லாருக்கூடையும் வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் ஆப் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த ஆப்பை நீங்கள் அந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அந்த ப்ரெக்னென்சி, சைல்ட் பர்த், பிரெஸ்ட் ஃபீடிங் எல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயத்துக்குள்ளே சிக்கிட்டு இருக்கோம். நிறைய அப்டேட் பண்ணிட்டோம், நிறைய ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மளோட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், கூகுள் பண்ணுறோம். டாக்டர் வந்து ஏதாவது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை எடுத்துகிட்டு போய் கூகுளில் பண்ணி என்னமோ சொன்னாங்களே ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ், என்னது அது எதுக்காக இருக்குது, இதோட லெவல் எவ்வளோ இருக்கும், இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. ஸோ நிறைய ரீசர்ச். ஸோ அது எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஒன்ஸ் உங்கள் பிளாசண்டா, உங்கள் ஒய்ஃபோட பிளாசண்டா வந்து உங்கள் டாக்டர் வெளியே எடுத்ததுமே ஆல் ஆஃப் த சடன் சர்ஜ் ஆஃப் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஹார்மோன் எல்லாம் அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் ஆல் ஆஃப் த சடன் டவுன் ஆகும்போது அந்த தாக்கத்தை அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. ஒரு 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 குரூப் ஆஃப் மதருக்கு அது வேறு மாதிரியான சிம்டம்ஸை கொடுக்கும். லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பயங்கரமாக அழுவாங்க, 1 வாரம் அழுவாங்க, 2 வாரம் அழுவாங்க, இன்னும் இதுக்கு போய் இப்படி அழுறாங்களேன்னு தோணும் உங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒரு கேட்டகரி குரூப் மதர்ஸ் இருக்காங்க, சின்ன விஷயமா இருக்கும், பயங்கர கோவம் வரும், எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுவாங்க, பயங்கரமாக திட்டுவாங்க, கத்துவாங்க. அண்ட் நிறைய சோஷியல் மீடியாவில் கூட பார்க்க முடியும், குழந்தைய வந்து மேலேருந்து தூக்கி கீழே போடுறது. ஸோ இதெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் தாண்டி போகிற மதர்ஸ், போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். போஸ்ட்மார்ட்டம் பேபி ப்ளூஸ் கவனிக்கப்படாத மதர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு போவாங்க. அங்கேயும் அட்டென்ஷன் கிடைக்கல, எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்காத மதர்ஸ் சைக்கோசிஸ் போவாங்க. ஸோ சைக்கோசிஸ் போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டேருந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் வேணும். ஸோ ஒரு மகப்பேறு ஆலோசகராக நான் சொல்கிற விஷயங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு விமன் வந்து டெலிவரி பண்ணதும் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருப்பாங்க. பவர்ஃபுல்லான விமன் தான், அட் த சேம் டைம் ஃப்ரெஜைலாக இருப்பாங்க. ஏன்னா ஆல் ஆஃப் த சடன் அவங்களோட ரொட்டீன் சேஞ்ச் ஆகுது. ஒரு குழந்தை ஒரு 24/7 பேரசைட் மாதிரி தொட்டிகிட்டே இருக்கிற குழந்தை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், ஃபீட் பண்ணணும். ஸோ ஃபீட் பண்ணுறது நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. சும்மா ஓப்பன் பண்ணால் மில்க் ஃப்ளோவே வந்துட்டே இருக்கும்னு கிடையாது. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதை கோ த்ரூ பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் ஒரு மதரால் கண்டிப்பாக அந்த குழந்தைய ஒரு ஹெல்த்தியான ஒரு என்வாயன்மெண்ட் இல்லைனா கண்டிப்பாக அந்த குழந்தைய நல்லா வளர்க்க முடியாது. ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு ஒரு வில்லேஜே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த வில்லேஜ் இப்போ நம்ம வீட்டில் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. எதர் நீங்கள் இருப்பீங்க, இல்லை உங்கள் ஒய்ஃப் இருப்பாங்க, 2 பேர் இருப்பீங்க, 3 பேர் இருப்பீங்க ஹார்ட்லி. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான என்வாயன்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான விமனாக திருப்பி எழுந்திரிச்சு வர முடியும். அது இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியாக போகிறதுக்கு கூட சான்சஸ் நிறைய இருக்குது. நேர்கள் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். என் பேர் அபிராமி, நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க அபிராமி. 27 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேம். 27 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கால் பாதம் வந்து பாதத்துக்குள்ள ஊசி குத்துற மாதிரி வலிக்குது. ஒரு 2 வாரமா இருக்கு எனக்கு. இங்க கொரோனானால வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணதுக்கு சுகர் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் சுகர் டெஸ்ட் பண்ணல நான் இன்னும். பட் காலையில ஒரு இயர்லி மார்னிங் ஏந்திரிக்கும் போது, அதாவது பெட் விட்டு இறங்கும் போது பாதம் அப்படியே ஊசி குத்துற மாதிரி 2 பாதமுமே வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்பயும் அந்த மாதிரி பெயின் இருக்கு. அது எதனாலன்னு தெரியல. செகண்ட் क्वेश्चन வந்து எனக்கு வந்து நைட்ல மட்டும் தான் பேபியோட மூவ்மெண்ட் தெரியுது மேடம். அதுவும் லெஃப்ட் சைடு மட்டும் தான் தெரியுது. லெஃப்ட் சைடுல தான் படுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு வயிறு கொஞ்சம் மேல இருக்கு. இது நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் இருக்கா, இல்ல மேல் வயிறு இருந்தா வயிறு இறங்கணும்னு சொல்றாங்க. மூவ்மெண்ட்டும் அவ்வளவா தெரியல, நைட்ல மட்டும் தான் தெரியுது. அதுதான் அது ரிலேட்டடா கேட்கணும் நான். நிச்சயமா உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் மருத்துவர் பதில் சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி. அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம்.
ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஆக்சுவலாக நான் 35 என்னோட ஏஜ். அப்புறம் எனக்கு வந்து என்னன்னா ஸ்னீஸ் பண்ணும்போது என்னோட யூரின் பாஸ் ஆயிடும். ஸோ நான் கெஸ் பண்றது என்னன்னா எனக்கு யூரின் பேக் கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. ஸோ இது வந்து எமர்ஜென்சியா பார்க்க வேண்டிய ஒரு இதுவா அல்லது நான் டைம் எடுத்து பார்க்கலாமா? என்னன்னா பண்ணிருக்காங்கன்னு கேளுங்க. எத்தனை டெலிவரி? ஆக்சுவலா ஒரு பாய் எனக்கு, அவருக்கு ஏஜ் 12. நான் செகண்ட் பேபிக்கு நான் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் டூ டைம்ஸ் நான் அபார்ஷன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பேபி செகண்ட் பேபி வேணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன். பட் எனக்கு கிடைக்கல. பட் ஸ்டில் தான் நான் வெயிட்டிங். இப்போ ஆக்சுவலா இந்த ஸ்னீசிங் ப்ராப்ளம்னால இந்த யூரின் பாஸ் ஆகுற இந்த ப்ராப்ளம்னால பிரெக்னன்சி எனக்கு கிடைக்கலங்கிறது எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. ஓகே டாக்டர், இவங்களுக்கு உங்களுடைய பதில். ஓகே, ஸோ எவ்வளோ ஏஜ் சொன்னாங்க? 35ஆ? 34. ஓகே. ஸோ பயப்படாதீங்க. டெலிவரி ஆகும்போது, ஸோ இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுமே உங்களோட யூட்ரஸோட தசைகள் வந்து கொஞ்சம் விரிவடையும். ஓகே, ஸோ கீழே இருக்கிற மசில் பேர் வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். ஸோ அந்த பெல்விக் ஃப்ளோர் இதுதான் உங்கள் யூட்ரஸ்னால் அதை தாங்கி பிடிக்கிற ஒரு ஸ்லிங் மாதிரி இருக்கிறது பெல்விக் ஃப்ளோர் மசில். ஸோ அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதால் வெயிட் தாங்க முடியாது. ஸோ ஒரு 3 கிலோ 3.5 கிலோ இருக்கிற ஒரு குழந்தைய அது தாங்கி பிடிக்குது. அண்ட் உங்களோட பாடி ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையுமே தாங்கி பிடிக்கிற அந்த தசைகளுக்கு நம்ம எக்ஸசைஸ் எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஸோ பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெக்னென்சியில் சர்டன் எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ கீகல்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அண்ட் நிறைய பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணோன்னா இந்த மாதிரி யூரின் லீக் ஆகிற ப்ராப்ளம் வராது. ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது பேர் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ். காஃப் பண்ணும்போது, ஸ்னீஸ் பண்ணும்போது, வெயிட்டான விஷயங்கள் தூக்கும்போது, ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது உங்களுக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் யூரின் ட்ரிப் ஆகிறது பேர் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைனகாலஜிஸ்ட் அண்ட் சைல்ட் பர்த் எஜுகேட்டர் ஆர் ஃபிசியோதெரபிஸ்ட் யாரையாவது கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கைனகாலஜிஸ்ட் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். நிறைய மதர்ஸ் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் யூரின் லீக் ஆகிறது நார்மல் நினச்சிட்டு அதோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. யூரின் லீக் ஆகக்கூடாது, உங்களால் ஜம்ப் பண்ண முடியணும், சிரிக்க முடியணும், ஸ்பீட் பிரேக்கரில் போக முடியணும். இதெல்லாம் நார்மலாக நடக்கிற விஷயங்கள். இது நடக்கலை, எனக்கு யூரின் லீக் ஆகுதுன்னா ப்ளீஸ் ஹெசிடேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்டையோ இல்லை ஒரு சைல்ட் பர்த் எஜுகேட்டரையோ நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். குழந்தை பிறக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அந்த மசில் ரொம்ப தளர்வடைஞ்சிட்டே இருக்கும்போது அடுத்தது யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. உங்களோட கர்ப்பப்பை வெளியே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ வீக்காக இருக்குது நாங்கள் உங்களை பார்க்காம எக்ஸாமின் பண்ணாமல் சொல்ல முடியாது. ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஒரு கைனகாலஜிஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட கைடன்ஸ் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ குழந்தை பிறக்கலன்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம். இந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணால் மட்டும் போதும். அடுத்த நேயர் பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 27 வீக்ஸ் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆனால் காலையில் எழுந்திருக்கும் பொழுது பாதத்தில் வந்து ஊசி குத்துற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ஜிஹெச்ல காமிக்கும் பொழுது சுகர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சுகர் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, நெகட்டிவ் அப்படியா தான் இருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ நார்மல் டெஸ்ட் எடுத்தீங்களா இல்லை ஜிடிடின்னு சொல்லுவோம், குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். ஸோ நார்மல் டெஸ்ட் எடுத்தால் தெரியாது சுகர் இருக்கா இல்லையான்னு தெரியாது. உங்கள் ஃபேமிலி ஹெரிடிட்ரியில் சம்டைம்ஸ் உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது சுகர் இருக்குது, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இருக்குது, என்னோடய ஹஸ்பண்ட் சைட்லேயும் இருக்குது, என் சைட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்கள் பாடி சம்டைம்ஸ் உங்கள் பிளாசென்டாலேருந்து அந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும்போது அதை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியாமல் ஜிடிஎம்மாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் காலில் இருக்கிற நர்வ்ஸ் வந்து வீக் ஆகும். ஸோ பெரிஃபரல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நர்வ்ஸ் எல்லாம் வீக் ஆகும்போது ப்ராப்பர் பிளட் சப்ளை இல்லாமல் இருக்கும்போது கால்கள் சம்டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது பர்னிங் சென்சேஷன், இந்த சுருக்குன்னு குத்துறது இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டான ஸ்டடி இல்லாமல் சொல்ல முடியாது உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை நினச்சி வரி பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது. இஃப் பாசிபிள் உங்கள் ஃபார்மசி பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்பில் எப்சம் சால்ட் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த சால்ட் வாங்கி வார்மான வாட்டரில் அது போட்டு நல்லா இமர்ஸ் பண்ணிவிட்டு காலை வந்து கொஞ்சம் நேரம் உள்ளே வைங்க. ஸோ இது மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணும். மெக்னீஷியம் நிறைய இருக்குது அந்த சால்ட்டில், பாடியில் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது மெக்னீஷியம், இல்லை வேறு எலக்ட்ரோலைட்ஸ் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்சம் சால்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இல்லை எப்சம் சால்ட் கிடைக்கல எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியில் அப்படின்னா நீங்கள் நார்மல் ராக் சால்ட், கல்லுப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெதுன்னு தண்ணி வச்சு அதை காலை இமர்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இருங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு நின்றுடுச்சுன்னு வெயிட் பண்ண வேண்டாம். இமீடியட்டாக லாக்டவுன் முடிஞ்சதும் உங்களோட ஜிடிடி எடுக்கிறது ரொம்ப அவசியம்.
அவங்களே இன்னொரு கேள்வியும் முன் வச்சிருந்தாங்க. நைட்டு தான் வந்து தூங்கும் போது தான் பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது. 27 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இடது பக்கத்துல தான் வந்து பேபியோட அந்த மூமெண்ட்ஸ் தெரியுது. நான் அந்த சைட் தான் படுக்கிறேன், அப்புறம் எனக்கு மேல் வயிறு வேற இருக்கு, ஸோ அதனால ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வச்சிருக்கேன். ஸோ வயிறு வந்து மேல் வயிறு இருக்குன்னு ஏதாவது கைனகாலஜிஸ்ட் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது மேபி சொல்லியிருக்கலாம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ மேல் வயிறு இருக்குது கீழ் வயிறு இருக்குது அப்படிலாம் எதுவும் இல்லை. இடது பக்கமே படுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இடது பக்கம் படுக்கிறது நல்லது. ஏன் நல்லதுன்னா உங்கள் பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போகிறதுக்கு, அதாவது கழிவுகள் ஏதாவது இருந்தால் சீக்கிரமாக வெளியே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், டாக்ஸின்ஸ் எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரைட் சைடும் நீங்கள் படுக்கலாம். ஒரு வாட்டியும் எழுந்திரிச்சு உட்காந்து படுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அப்படியே டர்ன் பண்ணிட்டா குழந்தைக்கு வந்து கொடி சுற்றிக்குமா, அம்மா வந்து குனிறதுனாலையோ இல்லை எழுந்திருக்கிறதுனாலையோ குழந்தை கொடி சுற்றிக்காது. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பயப்பட வேண்டாம். குழந்தைக்கு கொடி சுற்றுறது குழந்தையோட மூமெண்ட்னால தான். ஸோ குழந்தை இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க, ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஆம்பிளிக்கல் கார்டில் ப்ளே கூட பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக நம்மளை ட்ரீட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அந்த குழந்தை உள்ளேருந்து வேறு விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் படுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக படுக்கக்கூடாது, சுப்பைனில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைட்டாக படுக்க வேண்டான்னு ஏன் சொல்கிறோன்னா உங்களோட மேஜர் கார்டியாக் வெசல்ஸ், அதாவது ஆர்ட்ரிஸ் நிறைய கீழே இருக்குது. ஸோ நீங்கள் படுக்கும்போது அது வந்து கம்ப்ரெஸ் ஆகும். அப்போது உங்கள் குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் பிளட் சப்ளை போகாது. அண்ட் அகெயின் உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா, தூங்கும்போது மூச்சு விட முடியாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பிபி ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்கிறதுனால தான் நேராக படுக்காதீங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் படுத்துக்கோங்க அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ நீங்கள் இப்போது ரைட் சைடில் படுக்கலாம், லெஃப்ட் சைட்லேயும் படுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறது நீங்கள் கவனிக்கணும். கவனித்து பாருங்கள் எப்படி பேபி மூவ் பண்ணுறாங்க. சில பேருக்கு 21 வாரம் 24 வாரத்துல தான் வந்து பேபி மூமெண்ட்டே தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப மூமெண்ட் கம்மியாக இருக்குது, எனக்கு மூமெண்ட்டே தெரியல, நீங்கள் சம்டைம்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்குமோ மட்டும் மூவ் பண்ணுவாங்க. ஸோ பேபி கிட்ட பேசி பாருங்கள், தட்டி பாருங்கள். வேறு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் குழந்தை மூவ் பண்ணுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நைட்டு மட்டும் மூமெண்ட் தெரியுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக டே டைமில் ஏதாவது பண்ணும்போது பேபி மூவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பாருங்கள். பேசுங்க, கை வச்சு தடவி பாருங்கள். இதெல்லாம் பண்ணும்போது பேபி உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிக அளவில் இருக்குது. நிறைய பேரோட ப்ரெக்னன்சிக்கு இது வந்து ஒரு தடையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டி சம்மந்தமான சில விஷயங்கள். ஸோ கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் அகைன் இது லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு நான் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், எல்லாரோட அட்டென்ஷனும் எப்போ வருதுன்னா ஒரு கல்யாணம் வரும்போது அவ்வளோ நாள் இரெகுலர் பீரியட்ஸோடே இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு கல்யாணம்னு வரும்போது ஓகே எனக்கு வந்து இதை வந்து நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் செக் பண்ணுவாங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஓகே, ஸோ இது வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ப்ராப்பரான டயட், எக்ஸசைசஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு எதுக்கு எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்குற பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு எக்ஸசைஸ்னால் முன்னாடி இந்த மாதிரி ஃபிசிக்கலாக அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். உட்காந்துட்டு நிறைய அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய படிக்கிறாங்க, மேபி ஹாஸ்டலில் இருப்பாங்க, ஹாஸ்டலில் டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க ஃபுட் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரியாது, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு 10 years 12 years 13 years அந்த அடலசன்ட் கேர்ள்ஸ் ஏஜ்லேருந்தே வந்து கவனிக்க வேண்டிய வயசு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏஜ் குரூப்புக்குள்ளே போகிறாங்க. மென்ஸ்ட்ரல் ஹைஜின்னா என்ன அப்படின்னு அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப அவசியம். இது நார்மலான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கைனகாலஜிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். லேட் பண்ணாதீங்க, தயக்கப்படாதீங்க. இது ஒரு நார்மல் ஃபினாமினா அப்படின்னு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் புரிய வைக்கிறது அவசியம். நேர்களுடைய கேள்விகளுக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான பதில் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த சிறு முன்னெடுப்பு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். கொரோனா கொடூரம் சிறப்பு நேரலை மேலும் தொடர இருக்கிறது. அசோக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.